இந்த குழந்தைகளில் சில பேருக்கு தமிழ் தெரியாதாம். எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனாலும் குழந்தைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் மிக எளிமையான தமிழில் என்னுடைய உரை அமையும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எனக்கு மிகப்பெரிய சவாலான கூட்டம் இந்த கூட்டம். ஏன் தெரியுமா? புத்தக திருவிழாவை கண்டு ரசிக்க வந்திருக்கின்றவர்களுக்கு பேசுவதா, அல்லது இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா அந்த குழந்தைகளுக்கு பேசுறதான்னு? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில், என் பயணத்தில் நிறைய நாட்களை நான் மாணவர்களுடன் பேசுவதில் கழித்திருக்கிறேன். அவர்களுக்கான பேச்சு என்னுடைய பேச்சு அடிப்படையில். இன்றைக்கும் உங்களுக்கான பேச்சாக இந்த பேச்சு அமைவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற வகையிலே அந்த பேச்சு இவர்களுக்கானதா உங்களுக்கானதா என்பது தீர்மானிக்கப்படும். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை இப்படி சொல்லித்தான் நான் தொடங்குவேன். இன்றைக்கும் என்னுடைய பேச்சை அப்படி சொல்லியே தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பல நேரங்களில் என்ன தெரியுமா விபத்து நடக்குது? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னாலதான் இருக்கு. ஆனால் கவனம் இருப்பதில்லை. கவனம் கொண்டு அந்த சொல் மறுபடியும் ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆகும். நீங்க பல பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தைய நான் 20 வயசுல கேட்டிருந்தா வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் நிகழ்த்தி இருக்கேன். இப்ப பாருங்க, நான் பேசுறேன், ஒருத்தங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க. சரியா? நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். லைவ் ஸ்ட்ரீமே போய் நீங்க யாருக்கு போட்டு காட்ட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கவர்மெண்டே காட்டு. இதுவரைக்கும் என்ன எதுல பார்த்திருக்கீங்கம்மா? இதுல தானே பார்த்திருக்கீங்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கு. வாழ்க்கையில் கவனம் இல்லாத பொழுது உண்மையில் ஏற்படக்கூடிய பல உயரங்களை, பல அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எந்த தலைப்பில் நீங்கள் பேச விருப்பப்படுகிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார்கள் நிர்வாகத்தினர். சிகரம் நம் உயரம் என்கிற தலைப்பில் பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. இருக்கா? யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு? அடுத்த கேள்வி வரும், யோசிச்சு பதில் சொல்லுங்க. யார? எல்லாம் பழக்கமான பேச்செல்லாம் அது சொல்லுவாங்களா, ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும். நான் சொல்லட்டுமா யாரை ஜெயிக்கணும்னு? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், யாரை ஜெயிக்கணும் தெரியுமா? நம்மள நாமளே ஜெயிக்கணும் அப்படிங்கறது சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியாது, சொல்ல தெரியாது. நான் சொல்லட்டுமா யாரை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்றேன். நம்மள நாமளே ஜெயிக்கணும்னு சொன்னல. இந்த டீச்சர் இதோ ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவேன். நீ வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதற்கான வழி தேடிட்டு இருக்கிறல்ல, அந்த வழியை இதோ இந்த 20 நிமிடங்களில் நான் சொல்லிவிடக் கூடும். ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனைக்கு பெரிய ஒரு கதவு, ஆனா அது அரண்மனையை விட சின்னது. அந்த கதவுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அது அதை விட சின்னது. அந்த தாழ்பாலுக்கு ஒரு பூட்டு இருக்கு, அது அதை விட சின்னது. அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குது, அது அதை விட சின்னது. அரண்மனைக்குள்ள நுழையணும்னா அந்த சாவி கையில எடுக்கணும். யாருடைய உதடுகளிலே
சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கான சாவி என்று உங்களுக்கு தெரியாது. கவனம் கொடுத்துக்கிறார். ஒரு டீச்சரா நான் சொல்றேன், இது பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைகள் இதை கேட்டிருக்க மாட்டீர்கள். நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது யாருக்கு புரியல? கை தூக்குங்க. தமிழ்ல நான் பேசிட்டு இருக்கிறேன், இது யாருக்காவது புரியலையா? கை தூக்குங்க. கை தூக்குறல, அப்ப நான் கேட்டது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு போதுமானது என் பேச்சு புரிஞ்சுக்கிறது. சொன்னது புரிஞ்சிருச்சு இல்ல, அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் தீசி செய்து சொல்ல போறது இல்லை, சொல்றதை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஆஸ் அ டீச்சர் நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், அசோசியேட் ப்ரொஃபஸர். 23 வருஷமா இருக்கேன். 23 வருஷமாவ நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு 27 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன். இத்தனை வருஷத்திற்கான ஒரு அனுபவத்துல நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா எனக்கு ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் 98 இங்க இருக்குதுங்களா? இருக்கிறீங்களா யாராவது? 98 உனக்காக தான். இந்த 98க்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு மேடம். நீங்க 98 ஆகவே ஆகாதுங்க எனக்கு உங்களை பார்க்க. ஏன் தெரியுமா? 98 வாங்குற பொண்ணு எக்ஸாமினேஷன் ஹால்ல போகும்பொழுது நாங்க என்கிட்ட பார்த்து கேட்கும். அனுராதாக்கு தெரியும், சத்யபாமான்னு ஒண்ணு இருக்கும், என்ன பார்த்து கேட்கும். அது படிச்சிட்டியா? யார பார்த்து கேட்க? படிச்சிட்டியா? நான் அவளை திருப்பி கேட்பேன். ஏன்னா ஏதாவது சும்மா சுமாரான மார்க் வாங்குறவன் தெரியும் அவளுக்கு. அவளை பார்த்து நான் கேட்கிறேன், அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனு எனக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரியும். நீ படிச்சிட்டியா அப்படின்னா சொல்லுவா பாருங்கள, ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம நீ 98 வாங்குவியா? இந்த உலகம் நம்ம ஏமாத்துகிறது குழந்தைகளை. ஒண்ணுமே படிக்காம 98 வாங்கும்ல. இப்ப என் கிளாஸ்ல வாங்குது. வாங்கிட்டு முன்னால உட்காந்துட்டு மூஞ்சியே விளங்காது. இதுக்கு 98 வாங்கியிருக்கோம், ஆனா விளங்காது. சோகமா என்கிட்ட பக்கத்துல வரும். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சரிதான். எது? அவ தப்பா எழுதுறதுக்கு அந்த 2 மார்க் தப்பு போட்டிருக்கல, அதுக்கு போராடும் என்கிட்ட. இன்னொன்னு இருக்கும், கேன்னு சிரிச்சுட்டு இருக்கும். அது 2 தான் வாங்கியிருக்கும். 2 தான். அந்த 2 இருக்குல்ல, இந்த இந்த அழுவுதுல நால ஏய் போ அப்படின்பா. அப்போ உட்காந்துக்குவான் அப்படி. ஏய் ஏன் அழுவுற? எங்க அப்பா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்க அடிப்பார். உடனே இது சி லூசு, இதுக்கெல்லாமா போய் அழுவுறது? அப்பா கேட்டா 2 மார்க் எங்கன்னு கேட்டா தைரியமா சொல்லு, என்கிட்ட. இப்போ இது 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல. 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு இதுக்கு தெரியல. இவங்க 2 பேருக்குமா தான் பேச வந்திருக்கேன். சிகரம் தொடுவது என்றால் என்ன? சிகரத்தை எப்படி தொடுவது? அது சாதாரணமான விஷயமா? நான் இங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசை? கார் டிரைவ் பண்ணணும் ஒரு 70-80 வேகத்துல பீச் ரோட்ல, நல்ல ஹை பிராண்ட் கார், நல்ல சத்தமா ஸ்டீரியோ போட்டுட்டு, கூட யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா ஓட்டிட்டு போன எத்தனை பேருக்கு ஆசை? நான் இந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் 100க்கு 80 பேர் கை தூக்கிடுவாங்க மேடம். ஆனா உண்மையாலே அந்த 80 பேருக்கும் ஆசை. ஆனா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏன் நம்ம நாட்டுல நிறைய டிரைவர்ஸ் இருக்கிறாங்க? நீ எதை ஆசைப்படுகிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு தந்துவிடும். நீ கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டல, உன்னை கார் ஓட்ட வச்சிரும். ஆனா என்ன தப்பு தெரியுமா பண்ற? சிகரம் தொடர்றதுனா இதுதான்.
யார் காரை ஓட்டுறது அப்படிங்கறதுல தெளிவு இருக்கிறது இல்ல. கார் ஓட்டணும் அவ்வளவுதான். உடனே இந்த உலகம் என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, கார் ஓட்டுறது. விழுப்புரத்துல இருந்து முதலாளி சொல்றார், சென்னையில ஆடி கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்னுடைய வாசல்ல, ஆபீஸ் வாசல்ல டிரைவ் பண்ணிட்டு 2.5 hours வந்து சேரு. நீ வேற ரூட் எல்லாம் எடுக்காத, ஈஸியா ரூட் எடு. டிரைவர் ஓட்டிட்டு தான் வரான். அவனும் கனவு கண்டவன் தான். எங்க பிழை நடக்குது தெரியுமா? டீட்டெயிலா நமக்கு என்ன வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருப்பது. ரொம்ப வெளிப்படையா இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்கள் மனதை அசைக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம். நான் 2 நாளைக்கு முன்னால ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். கையில பர்ஸ் வச்சிருந்தேன். கார்ல ஏறுறேன், பார்க்கறேன், பர்ஸ காணோம். நான் போயிட்டு வந்த எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். டைனிங் ஹால்ல தேடிட்டேன், அங்க உட்கார்ந்து இருந்த சேர்ல இல்ல. நீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் உங்ககிட்ட சொல்றேன், பர்ஸ தொலைச்சிட்டேன்ப்பா, கல்யாண வீட்டுல தொலைச்சிட்டேன்ப்பா. கேமரால போட்டு பார்க்கலாமா பாரு? சேச்சா, கல்யாண வீடு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப கவனமா கரிசனமா நீங்க என்கிட்ட என்னங்க கேட்பீங்க? இந்த பர்ஸ் பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறேன், என்ன கேட்பீங்க? சூப்பர் சார், ட்ரூ ஃப்ரெண்டு சார். நீங்க உள்ள எவ்வளவு பணம் வச்சிருந்த? நான் சொல்றேன் 30 ரூபா. என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா போட்டோம் சொல்வீங்கல்ல. நான் சொல்றேன் பர்ஸ் 30,000 ரூபா. பல நேரத்தில் நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? இந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாமனார் மாமியார் இருக்காங்க, இந்த வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களால நமக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறோம். சிகரம் தொட முடியாது. அவர்களே நமக்கான லாபம் தான் என்று என்றைக்கு யோசிக்கிறோமோ அப்பொழுது உயர்வுகள் வந்து சேரும். Everything is about how you think. நீ எப்படி அதை யோசிக்கிறாய், நீ எப்படி ஒன்றை புரிந்து கொள்கிறாய். இப்படி செய். பல நேரங்களில் என்ன தப்பு நாம செய்யறோம் தெரியுமா? We compare ourselves with everyone. அவள மாதிரி இல்லனா, இவள மாதிரி, இவங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இல்ல, இவங்க அம்மா மாதிரி எங்க அம்மா இல்ல, இவள மாதிரி நான் மார்க் வாங்கல. நான் யோசிச்சிருக்கேன், சத்யபாமா மாதிரி நான் மார்க் வாங்கலையேன்னு. ஆனா மனசுல நினைச்சேன், இவளை ஜெயிக்கணும்னு நினைச்சேங்க. நான் ஒரு 70 மார்க் தாங்க வாங்குவேன். 70 மேக்ஸிமம் I get 75. என்ன தெரியுமா? எங்க நான் மீனுங்க, கடல்ல தான் நீந்துவேன், மரம்லாம் ஏற முடியாது. இவங்கெல்லாம் மரம் ஏறுவாங்க. 98 நான் முடியாது. நான் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. 10th ரேங்க் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். எப்படி? how I did it, how I reached this height. ஒண்ணுல, very simple, progress. Have this word in your mind, progress. என்ன progress தெரியுமா? இப்ப 98 வாங்குறல்ல, 98 வாங்குறது மாதிரி நீ you cannot get 98 as somebody is getting, always they are getting 98. You cannot get 98. Okay, no problem about it. But how to get success in our studies? எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல. 98 வாங்குறல்ல, அந்த பேப்பரை பாரு, அந்த பொண்ணை பாரு, உன் பேப்பரை பாரு, எவ்வளவு இருக்கும்? சும்மா சொல்லு, எவ்வளவு இருக்கும்? 30. சூப்பர்.
ஒன்று சொல்லுது 30 அப்படிங்குது, நீங்க என்ன 70ங்கிறீங்க. 30 வாங்க. எப்படி தெரியுமா ஜெயிக்கிறது 98? வீட்டில் போய் படிச்சு 30 32 வாங்க. அடுத்த கிளாஸ்ல 32 34 வாங்க, 34 36 வாங்க. ஒரு டைம்ல உன் கிளாஸ்ல 98 வாங்குற அந்த பொண்ணு அந்த பையன் ஒருவேளை 92 வாங்கியிருந்தாங்க, அப்போ கூட அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆனா as a teacher I am telling you 98 to 96, நீ 30 to 36. அவனை விட நீ தான் ஜெயிக்கிற. அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. அவன் 98 to 92 போறான், நீ 30 to 36 வர. ஷோ ப்ரோக்ரஸ். அதனால தான் நம்முடைய ரிப்போர்ட் கார்டுக்கு என்ன பேர்? வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் அவர் ரிப்போர்ட் கார்டு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ த ப்ரோக்ரஸ். எப்போ நீ ப்ரோக்ரஸ் ஷோ பண்ணுவியோ அப்போவே யூ கேன் டச் யுவர் பீக். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. உன் உயரத்தின் எல்லையை தொடுவது பயமுறுத்தும். இந்த உலகம் உன்னை பயமுறுத்தும், பல்வேறு விதமாக பயமுறுத்தும். பெண்ணுங்கிறதுனால பயமுறுத்தும், படிக்கலங்கிறதுனால பயமுறுத்தும், ஆங்கிலம் தெரியலங்கிறதுனால பயமுறுத்தும். பலவிதமான பயங்களை முன்னால் அவர்கள் வைத்தாலும் அது இல்லைன்னு அடுத்த கட்டத்துக்கு நீ போறல்ல, அந்த நேரத்தில் அந்த பயணத்தில் தான் உன் சிகரம் உனக்கு சாத்தியமாகும். எப்படி போறது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் படம் பார்த்தீங்களா? இப்ப ஏதாவது படம் பார்த்தீங்களா? பொதுமக்கள் சொல்லுங்க, படம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசவே வரல, அடிக்கல. ஓகே, இப்ப சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? பார்த்துட்டீங்களா? அதுக்குள்ளையா 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால ஒரு படம் வந்தது, பார்த்துட்டீங்களா? அது முன்னால சொன்னீங்களா? அந்த படத்துக்கு இயக்குனர் யாருங்க? ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு படம் சொன்னீங்களா? அதுக்கு யாரு இயக்குனர்? ஓ, பயங்கரங்க. இந்த இஸ்ரோன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவருக்கு இப்ப சந்திராயன் 3 போச்சு இல்ல, அந்த குரூப்க்கு ஒரு இயக்குனர் இருக்கு. அதான் இங்க இருக்குது வரல. சினிமால இருக்கிற டைரக்டர் பேரு உடனே வருது. ஒரே ஒரு தகவல் தான் நண்பர்களே, ஒரு தகவல் தான். சினிமா எடுக்கிற டைரக்டரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனரல் நாலேஜ் தான், தப்பு இல்லை. என்ன தெரியுமா? அதை தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் சம்பாதிப்பார்கள், அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். நான் சொன்னேன்ல, இஸ்ரோ, சோம்நாத் சாரு, வீரமுத்துவேல், இவங்களை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கல்வியையும் புகழையும் அறிவையும் பணத்தையும் பயணத்தையும் அனுபவத்தையும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற அத்தனை வலிமையையும் பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். எதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எதிலே நம்முடைய கவனம் இருக்கிறது? ஒண்ணும் இல்ல, என்கிட்ட நீங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லுங்க, பாட்டு கொடுங்க. ஒரு கதை சொல்லுங்க என்கிட்ட, ஒரு கதையோ ஒரு பாட்டோ போதும். நான் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான புகழையும் எனக்கான சம்பாத்தியத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். எப்படி? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை எது உங்களை செலுத்துகிறதோ, எது உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துமோ அதை நோக்கிய பயணமாக உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் வந்தேன். சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம். எத்தனை பேர் பார்த்தீங்க? மற்ற கமர்ஷியல் மூவிஸ்லாம் பார்த்துறோம்ல, இதையும் தான் பார்க்கறது. டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு விமன், அந்த ஒரு உமன் பற்றிய ஒரு கதைங்க. அது இட்ஸ் a documentary film. அதை நான் பார்க்குறேன். அவன் ஒரு பெண்ணா போராடி வர 3.5 மணி நேரம்
இறந்து போனாங்களே அந்த நடிகை யார், அவங்க ஸ்ரீதேவி, அவங்களுடைய மகள் ஜான்வி நடிச்சிருக்காங்க. பிரமாதமா நடிச்சிருக்காங்க, ஹிந்தி படம். அதுல அதையே நான் இப்போ சொல்றேன் தெரியுமா? எதற்காக இப்பொழுது சொல்கிறேன் என்றால், உங்கள் சிகரத்தை நீங்கள் எப்படி தொட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும், நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா? முன்னால் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து கைத்தட்டுகிறோம், விசில் அடிக்கிறோம், அவர்களோடு செல்ஃபி எடுத்துகிறோம், சரிதான். அவர்களுக்கு அது புகழ், உங்களுக்கு என் பயணம் என்ன தெரியுமா? புகழுக்குரியவர்களுக்கு புகழ் சேர்ப்பதல்ல, புகழ் பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்கின்றவர்களை தூக்கி அந்த புகழில் இருக்கக்கூடியவர்களுடைய இருக்கையில் போய் அமர வைப்பது. அப்படி போய் அமர வேண்டும் என்றால் என்ன குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கணுங்கிறது தான், என்ன அவேர்னஸ் நீங்க வளர்த்துக்கணுங்கிறது தான். இப்படி சொல்றேன், எதுவாக இருந்தாலும் learn to unlearn. எதை ஏற்கனவே கற்று வைத்திருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணுங்க. லேட்டரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், எது உங்கள் முன்னால் வந்தாலும், எந்த செய்தி உங்களுக்கு முன்னால் வந்தாலும், have critical thinking, have lateral thinking, have analytical thinking. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் வந்து விழக்கூடிய விஷயங்களை அப்படியே விழுங்காதீர்கள்.